உருளைக்கிழங்கு அடிக்கடி சாப்பிடுங்க. நம்ம நல்லது. உருளைக்கிழங்கு அடிக்கடி சேர்த்துக்கிட்டா நோய் நொடி வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். மேலும் நல்லா பளபளப்பாக இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டா ஏகப்பட்ட நன்மை இருக்குது. இன்னைக்கு வாங்க உருளைக்கிழங்கு சிப்பிசி பண்ணலாம். உருளைக்கிழங்கு கழுவி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு பாப்பா வடச்சட்டி மிளகாய் எடுத்துட்டா. உருளைக்கிழங்கு சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கு சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேலை சீவி எடுத்துக்கலாம். நான் கட்ட வச்சுக்க உட்காந்துங்க. நல்லா இந்த மாதிரி அழகா சீவி எடுத்துக்கணும். சொல்லி சீவணுங்கிறது இல்லை, கழுவி எடுத்தா போதும். அப்படியே சீவிக்கலாம். நூல் துணி போட்டு எண்ணெயில் போட்டால் சடி பிடின்னு பொரியும். இப்படி நூல் துணியில் கொஞ்ச நேரம் உணர வச்சா போதும். இந்த மாதிரி ரேச தோட்டி போட்டோம்னா எண்ணெயில் தண்ணி சடச்சடனுங்காது. இப்படி தொடச்சுங்க. போடு நல்லா உணர்த்து சட்டி அடிமா வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிக்கிடுச்சு. வரமிளகாய் 10 நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். போதுமான உப்பு, மிளகாய் போட்டு வறுத்தா நல்லா குண்டு குண்டு இருந்து போயிடும். மிளகாய் உப்பு தீ போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு போச்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஆச்சு. மிளகாயும் வறுத்தாச்சு. சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். ஓ எங்கிட்ட மூடி வச்சுட்டேன். பாப்பா பாரு வரிசையா அழகா அடிக்க வச்சுட்டா. தட்டை எடுத்து வச்சுக்கலாம். எடுசாமி எடுத்து இப்படி உடச்சி எடுத்துக்கிட்டோம்னா பயமில்லாத போடலாம். தண்ணி ஏட போட்டோம்னா சடிப்பிடின்னு என்ன பொரியும், மேலே தெரிச்சிடும். அதுக்கு தான் இப்படி உடத்துறது. பிரியா வாயை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிக்கிடுச்சு. பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்படி அழகா ஒன்றா போட்டுக்கணும். இந்த மாதிரி திருப்பி வேக வச்சுக்கணும். ஒரே பக்கம் கிடந்தா தீஞ்சு போயிடும். இப்படி பரட்டி விட்டுக்கணும். நல்லா நுரை அடங்கிடுச்சு. இது மாதிரி எடுத்துக்கலாம். ஒன்றா போட்டுக்கலாம்.
போட்டால் அப்படியே அப்புறமாட்ட வந்துருக்குது பாரு. பிரியா, அதை எடுத்துட்டு போய் இந்த மிளகாய பொடி பண்ணியா சாமி? சரியா சிப்பிசி பொரிச்சு வச்சாச்சு, மிளகா பொடியும் இடித்து வச்சாச்சு. போட்டுக்கலாம். இடித்து வச்ச வரமிளகா தூளும் அரைப்பூணும் போதும். நல்லா கலந்துக்கலாம். பாப்பா ஆயிரத்துக்கார நீங்களும் வாங்க. உருளைக்கிழங்கு சிப்பிசி ரெடி, வாங்க சாப்பிடலாம். இந்தாயா அங்கே இருக்குதா? அருமையா இருக்குதுங்க, காரமா சூப்பரா இருக்குதா? சூப்பராக இருக்குதா? இருக்குது. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. சாரமா இருக்குது. உருளைக்கிழங்கு சிப்பிச்சு நல்லா காரம் சேரமா சூப்பராக இருக்குது. அனுப்பிட்டு போட்டேன். நீங்களே இந்த மாதிரி சிப்பிச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. பொறுக்குன்னு இருக்குது. அம்மாடு ஒரே மாதிரி செய்ய வேண்டாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நம்ம பிள்ளை விரும்பி சாப்பிடு. ஆறு வேணாலும் நல்லா சாப்பிடலாம். பருப்பில் போடுறதும் பொடி மாசு பண்ணுறதும் இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறத விட இப்படி பண்ணினா நாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. வச்சுட்டு சாப்பிடலாம். ஒரு டப்பாவில் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கூட போட்டு கொடுக்கலாம்.